நம்ம சரின்னு வீட்டு சாப்பாடில் இன்றைக்கி லஞ்ச் மெனுவும் இல்லை, டின்னர் மெனுவும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் மெனுவும் இல்லை. அப்போ என்னன்னு பார்க்குறீங்களா? ஈவினிங் ஸ்நாக்ஸ் மெனு தான் பண்ண போகிறோம். டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுவும் வாழைக்காய் பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் பண்ணிவிட்டு சூப்பராக ஒரு டீ போட்டு குடிக்க போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா டீயும் பஜ்ஜியும் போட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜி வந்து லாஸ்ட்டில் போட்டு எடுக்கலாம். அப்போ தான் சுட சுட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 கப் கடலை மாவு வந்து 300 கிராம் கடலை மாவு. இப்போ இதை சேர்த்துக்கிறேன். அடுத்து அது கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து உப்பு சேர்த்துடலாம், தேவையான உப்பு. அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். நம்ம காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக காரமும் வேண்டாம் பஜ்ஜிக்கு. ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சரியாக இருக்கும் 300 கிராம் மாவுக்கு. சரியா? அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா பஜ்ஜி வந்து நல்ல கலராக இருக்கும். அதுக்காக தான் மஞ்சத்தூள். இது வந்து மஞ்சள் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. கலராக இருக்கணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கலாம். சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றி கலந்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாலாம் இருந்துடக்கூடாது. இப்படி அள்ளி ஊற்றுனா நம்ம இட்லி மாவெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் கலந்துடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக கலந்துட்டோம்னா வாழைக்காயில் ஒட்டாது. மாவு கலந்தாச்சு. அடுத்து இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வாழைக்காயை சீவி பச்சி போட்டுட்டு அப்புறமா டீ வச்சுக்கலாம். சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி டீ வச்சு குடிக்கிற சமயத்தில் மழையும் சூப்பராக பெஞ்சிட்ருக்கு. நல்லா பெருசாக மழை பெய்யுது. வெளியில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு. தண்ணி ஊற்றி சட்னி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். இந்த அளவுக்கு அவ்வளோதான். இப்போ இதை தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். பஜ்ஜிக்கு வந்து மாவு ரெடியாக இருக்குது, சட்னியும் ரெடி பண்ணிட்டோம். பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெயை காய வச்சுக்கலாம் ஒரு பக்கம். அப்புறம் பால் ஊற்றி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு அப்புறம் பால் ஊற்றிக்கலாம். நல்லா பஜ்ஜி முங்கி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்து பாலும் ஊற்றிக்கலாம். பாலுக்கு கொஞ்சம் தண்ணி. நான் வந்து 5 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ செய்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதே போல் பாலும் காயட்டும். பாலை வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா பொங்கி வெளியில் வந்துடும் இல்லையா, அதனால சிம்மில் இருக்கட்டும். எண்ணெய்க்கு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எப்பயுமே டீக்கு பாலில் தண்ணி கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் காஃபி போடுறீங்க அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் காஃபி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் டீ தான் செய்ய போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் காஃபியெல்லாம் போடுறது, அப்புறம் இஞ்சி டீ போடுறது, புதினா டீ போடுறது, ஏலக்காய் டீ போடுறது, மசாலா டீ போடுறது, ஃபில்டர் காஃபி, இந்த மாதிரி போக போக ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம எப்பயும் வீட்டில் செய்கிற நார்மலான டீ தான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வாழைக்காய்க்கு தோலெல்லாம் சீவிக்கலாம். இப்போ வாழைக்காயை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜிக்கு. இந்த பக்கம் 2 பக்கமே இந்த மாதிரி இருக்கிறத வெட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் இப்படி வெட்டி எடுத்துட்டு இப்போ தோலை சீவிக்கலாம். தோல் வந்து ஃபுல்லுமேவும் சீவக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த மேலே வருது இல்லையா தோல், அந்த தோலை மட்டும் நீங்கள் சீவி எடுத்துக்கணும். வாழைக்காயை தோல் சீவியாச்சு. இப்போ இந்த மாதிரி தட்டு வச்சுருப்பீங்களா, ஸ்லைஸ் பண்ணுற தட்டு இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் சீவிக்கலாம். கையில் கூட நீங்கள் சின்ன சின்னதாக அப்படியே மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள்.
வாழைக்காயை சீவி எடுத்தாச்சு. இது போல் பெருசாகவும் சீவி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி சின்னதாகவும் பாதியாகவும் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மாவில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ மாவில் தொட்டு போட்டுக்கலாம். மாவில் வாழைக்காயை இப்படி முக்கிக்கலாம். இந்த மாதிரி முக்கிக்கணும். முக்கிக்கிட்டு அடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வருது பாருங்கள். பஜ்ஜி எப்படி சூப்பராக குண்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் பஜ்ஜி போட்டிங்கன்னா இதுதான் கரெக்டான பக்குவம் உங்களுக்கு. இந்த மாதிரி பக்குவமாக போட்டிங்கன்னா பஜ்ஜி நல்லா உப்பி வரும். இப்போ எடுத்துடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டீத்தூள் போட்டுக்கலாம். டீத்தூள் போட்டாச்சு, கொதிக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் டிகாஷன் இறங்கும். நல்லா கொதிக்கட்டும். இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே டீலேயே கூடவே சர்க்கரை சேர்த்துருவேன். இது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரில, ஆனாலும் இது கூடயே சேர்த்துருவேன். 3 4 இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் சர்க்கரை ரொம்ப சுத்தமாலாம் யாரும் குடிக்காம இல்லை, ஓரளவுக்கு இனிப்பாக இருந்தால் தான் டீ நல்லாயிருக்கும். மாமா மட்டும்தான் சர்க்கரை கம்மியாக குடிப்பாங்க. அதனால் இதில் ஒரு 4 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. பத்தலைனா வேணால் போட்டுக்கலாம். இதை ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாம். அப்போ இந்த சர்க்கரை சீக்கிரம் கரைஞ்சிரும். டீ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் டீயவும். இப்போ இதை வடிகட்டிக்கலாம். டீயை இப்படி ஒரு ஆற்றிடுங்க. நல்லா நுர வர வரைக்கும் ஆற்றிட்டு அப்புறமா டம்ளரில் ஊற்றுங்க. சூப்பர், டீயும் ரெடி ஆயிடுச்சு, ஆற்றியாச்சு. சூப்பராக டீயும் ரெடி ஆயிடுச்சு, பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு, சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது போல் சாயங்கால நேரத்தில் ஒரு டீக்கு ஒரு பஜ்ஜியோ சட்னியோ செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாழைக்காய் பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் டீயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் மெனு வேணும்னா நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டீ குடிக்கலாம்.